அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அது எந்த மாநிலத்திலையும் கட்டி கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு தான் பாஜக கவர்மெண்ட்டு கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்ணாங்க. அப்பேற்பட்ட நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள். அவர் தான் பாஜகவை அவர் பாராட்டுறாருங்கிறது பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கவர்மெண்ட் வந்து பாஜக கவர்மெண்ட் கொடுக்குற எந்த திட்டத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ திட்டம் அப்படியே கொட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. பாஜக கவர்மெண்ட் அப்படியே கொண்டு வந்து லாரி லாரியாக கொட்டுது. அது ஒன்றத்தையுமே திமுக கவர்மெண்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுபோக பிரதமர் மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசையில், தமிழ்நாட்டில் பேசையில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாராம். என்ன சொன்னார்? ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கப்புறமும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு பெருமையாக பேசியிருக்காராம். இதை நாங்கள் சொல்லலை, பிரதமரே சொல்லியிருக்காரு. சொல்லுவார், பாஜக கூட தானே கூட்டணியில் இருக்க பாஜக கட்சியை சேர்ந்தவர் தானே அவர். பிரதமருங்கிற ஒரு போஸ்டிங், எந்த கட்சியை சார்ந்தவர்? உங்கள் கூட்டணி கட்சிக்காரரு. அப்புறம் வந்து அவருக்கு ஓட்டு போடாதீங்க, பாதுகாப்பு இருக்காது, மண்ணாங்கண்டி இருக்காது, சட்ட ஒழுங்குலாம் சஞ்சி தச்சு போயிடும் அப்படின்னா சொல்ல போகிறாரு. நல்லா தான் சொல்லுவார். இன்னும் பிரதமரே மோடி அவர்கள் சொல்லியிருக்கார், கூட்டணி கட்சியில் இருக்க முதல்வர் வேட்பாளருக்காக வாக்கு சேகரிச்சிருக்கார். அவ்வளோதான். அப்படி இல்லை, அப்படி பார்க்கலாம். அதெல்லாம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நான் தான் அமைச்சராக இருந்தேன். மற்ற மாநிலத்தில் கட்டப்படாத வீடுகளை கொடுத்தது பாரத பிரதமர். ஆகவே அவங்க திட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இவங்க செய்யல. ஏதாவது ஓட்டிக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் நடக்குது, எங்களுக்கு டெல்லிக்கு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீ என்ன செய்யன்னு சொல்லணும்ல. அது மட்டுமல்ல, தெளிவா நீங்க யோசிச்சு பாருங்க. சட்ட ஒழுங்கு அம்மா ஆட்சி இருக்கும்போது எப்படி இருந்தது? பாரத பிரதமர் பிரச்சாரத்தில் பேசினார். ஒரு மாத காலத்துக்கு முன்னால் சென்னை, மதுரை, திருச்சி வந்தார். புரட்சி தலைவி அம்மா எப்படி சட்ட ஒழுங்கு வச்சிருந்தாங்களோ, சட்ட ஒழுங்கு சரியா இருந்து நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களை காப்பாற்றினாங்களோ, அதே போல மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வந்ததும் கண்டிப்பா காப்பாற்றப்படும். யார் சொன்னா? பாரத பிரதமர். ஆகவே எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் காவல்துறை, போலீஸ் சுயமா வேலை செய்யவே விடுறதில்லை. நிறைய பேர் நல்ல காவல்துறை இருக்காங்க, ஆனால் இந்த ஆட்சியில் அவங்க வேலையை செய்ய முடியறதில்லை.